Hallelujah, hallelujah, and hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Welcome to another online broadcast from the FIC Church. FIC சபையுடைய இன்னொரு நேரலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். We are so happy to have you with us this morning. இந்த காலை வேளையில எங்களோடு நீங்கள் இருப்பது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. We would like you to treat this service as though you were in church. இந்த ஆராதனையை நீங்க சபையில் இருந்து காண்பதை போல நீங்க இருக்க வேண்டும். So make sure you have the honor and the reverence for our Lord God Almighty. அதனால் நம்முடைய தேவனுக்கு ஒரு பயபக்தியோடு நாம் அமர்ந்திருக்கலாம். And I want to tell you that we have a great worshiper lined up for you. உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஆராதனையை நாங்கள் அமைத்திருக்கிறோம். Our dear brother Stephen will be leading the worship. சகோதரர் ஸ்டீபன் அந்த ஆராதனையை வழிநடத்துவார். Helping him is our dear brother Amedi and sister Lizzie. சகோதரர் அமைதி லிசி அவர்கள் எல்லோரும் அதுக்கு உதவி செய்றாங்க. Let me not forget Akash and our dear sister Debbie as well. ஆகாஷ் டெபி அவர்களையும் நாம் மறந்துட வேண்டாம், அவங்களும் இருக்கிறார்கள். And the word I'll be sharing today இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற வார்த்தை is part 2 of return to restoration. மீண்டுமாக கட்டப்படுவதற்கு திரும்புவதை குறித்த இரண்டாவது பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I was told that many people were blessed by last week's message. கடந்த வாரம் செய்திக்கு अनेகர் ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். So please take this opportunity to forward our links to many other people around you. அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். So God bless you and have a great time. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல நேரமாக அமையட்டும். Amen, amen and amen. Amen. Hallelujah. கிருபையின் தேவனே, இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஆவியானவரே உம்மை இந்த காலை வேளையில வரவேற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபையே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அது உங்களுடைய சுத்த கிருபை மாத்திரமே ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு உலாவும்படியாக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஒரே சிந்தையோடு ஒரே ஆவியோடு அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. ஓ, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஓ, வாய்களை திறந்து விரிவாய் சொல்லுங்க. யார் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆவியானவர் நம்ம மத்தியில் இருந்தால் போதும், எல்லாமே மாறும், சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். அவரை இந்த வேலையில் இந்த காலை வேலையில் நம்ம மத்தியில் வரவழைப்போமா. ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாங்க. ஓ ஜீசஸ், தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே குதையா வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, இப்போ வரவேண்டும் ஆவியானவரே, நல்லவரே, ஓஹோ வல்லவரே, துயாவி இப்போ வரவேண்டும், ஓ வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, இப்போ வரவேண்டும் ஆவியானவரே. ஓரி மமா செகே நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே குதையா வரவேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஓ நல்ல
midst of us, Lord. From the beginning to the end, we give it in your hands. Holy Spirit, lead us into the worship, Lord. You come with us. நீங்க எங்களை நடத்துங்கப்பா. Thank you, Jesus. From the beginning to the end, we commit all ourselves to you, Lord. All glory to your name. Amen. In the name of Jesus. Amen. Hallelujah. Hallelujah. It is so great to look at you in this morning. Wherever you are, even at home, look at the next one and say that we are glad to see you. All 32 trees must be seen. Hallelujah. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு எல்லோரும் சேர்ந்து மாலையிலோ துதி ஆராதனை அப்பாவுக்கு துயாவியே துயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை துயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை இறுதி நாளத்திலிருந்து வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை நேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை நேசியாவே உமக்கு ஆராதனை 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 எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மீண்டுமாக ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு மீண்டும் துயாவியே துயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை துயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானபிதாவே வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 ஓஹோ துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும்
will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new. Everyone say, I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will praise him. I will sing to him a new song. I will praise him. I will sing to him a new song. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. மீண்டுமாக hallelujah, 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 hallelujah. And I will praise him. I will sing to him a new song. And I will praise him. I will sing to him a new song. The Spirit of the Lord moves in my heart. I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. கர்த்தராவி என்னில் அசைவாடிட நான் தாவீதை போல். கர்த்தராவி கர்த்தராவி என்னில் அசைவாடிட பாடுவேன், 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 பாடுவேன் நான் தாவீதை போல். பாடுவேன், பாடுவேன், பாடுவேன் நான் தாவீதை போல். கர்த்தராவி கர்த்தராவி என்னில் அசைவாடிட தட்டுவேன் நான் தாவீதை போல். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவி என்னில் அசைவாடிட தட்டுவேன் நான் தாவீதை போல். தட்டுவேன், 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 தட்டுவேன் நான் தாவீதை போல். தட்டுவேன், தட்டுவேன், தட்டுவேன் நான் தாவீதை போல். கர்த்தராவி கர்த்தராவி என்னில் அசைவார். உயர்த்துவேன், நான் தாவீதை போல். கர்த்தராவி கர்த்தராவி என்னில் அசைவாடிட உயர்த்துவேன் நான் தாவீதை போல். உயர்த்துவேன், 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 உயர்த்துவேன் நான் தாவீதை போல். உயர்த்துவேன், உயர்த்துவேன், உயர்த்துவேன் நான் தாவீதை போல். கர்த்தராவி கர்த்தராவி என்னில் அசைவாடிட பாடுவேன் நான் தாவீதை போல். கர்த்தராவி என்னில் அசைவாடிட பாடுவேன் நான் தாவீதை போல். பாடுவேன், 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 பாடுவேன் நான் தாவீதை போல். பாடுவேன், பாடுவேன், பாடுவேன் நான் தாவீதை போல். When the Spirit of the Lord, when the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang.
எல்லாரும் கண்களை மூடி Let us all close our இருதயத்தில் eyes. ஆழத்திலிருந்து From சொல்லுவோமா, the depth of the heart, let us say, ஓ எங்களை நிரப்புங்கப்பா, oh, fill us, O Lord. ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா, Lord, fill us. ஓ உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. Let your presence control us. எல்லாரும் வாய்களை சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். Let us open our mouth ஓ உங்களை and shout aloud and நேசிக்கிறேன்ப்பா, say, Lord, ஓ fill us, உங்களை O Lord. நேசிக்கிறேன் ஆண்டவரே, We love you, Lord. ஓ உங்களை நேசிக்கிறேன்ப்பா, I love you, உங்களுடைய Lord. பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. Let your presence ஓ நாங்கள் control us. நடக்கும் பொழுதும் போக்கிலும் மறைச்சலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. When our going out and coming, let your presence lead us, எல்லாரும் ஒரு Lord. சீரத்தை தாழ்த்துமா. Let us humble ourselves in front of God. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னம், தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே, தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே, தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடு. மீண்டுமாக சொல்லுவோமா, தேவ பிரசன்னமே, தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்குமா. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. This is my desire to honor you, Lord. I worship you. சேர்ந்து
ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. ஆவியானவரே 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 உந்தன் வல்லமையாம் ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. எல்லாரும் ஆராதிங்க. ஓ இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து சொல்லுங்க. ரூவா காற்றே ரூவா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே. ரூவா காற்றே ரூவா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே. ஓ ரூவா காற்றே ரூவா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே. ரூவா காற்றே ரூவா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே. ஓரி மம செகே ஓரி நமன செகே ஓரி நம செகே. ரூவா காற்றே ரூவா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே. ரூவா காற்றே ரூவா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் 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 வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் ஓ இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. Hallelujah.
ஆசைக்கே உங்க பிரசனம் Oh, thank you for your. Thank you, Lord. Your presence is embracing us. Thank you for. We are going to worship for the last 2 minutes with a real heart. தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட கூட இருந்தப்பா, உடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே எங்களை நிரப்புனீங்கப்பா. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய பாடல்களை பாடும்படியாக நீங்கள் கொடுத்த கிருபைக்காகவும் ஸ்லாக்கியத்திற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக, உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஆண்டவரே போக்கிலும் மரத்திலும் விசேஷமாய் ஆண்டவரே இந்த லாக்டவுன் பீரியட்ல அப்பா நீர் ஒவ்வொருத்தரையும் இந்த ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. சுகம்பலன் ஆரோக்கியத்தினால நிரப்புவீராக ஆண்டவரே. விசேஷித்த பாதுகாவல் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும், எங்கள் தேசத்தின் மீது, எங்கள் பட்டணங்கள் மீது ஆண்டவரே ஆட்கொள்ளும்படியாய் ஆண்டவரே மூடிக்கொள்ளும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியா இந்த கரத்தில் தாழ்த்து பெருமையாக்குறோம். எல்லா துதி கன மகிமை மோரவருக்கே செலுத்துகிறோம். நல் மீட்பர் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise be to God. தேவனுக்கு துதி உண்டாகட்டும். Welcome to another beautiful Sunday morning. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை, அழகான ஞாயிற்றுக்கிழமைக்காக வரவேற்கிறோம். And today the word is about returning to restoration. இன்றைக்கு வார்த்தை மீண்டுமாக கட்டப்பட திரும்புவது. And this is part 2. இது இரண்டாவது பகுதி. We have been told by many people that they were blessed with last week's word and worship. கடந்த வாரம் இந்த செய்திக்கு அநேகர் ஆசீர்வாதமாக இருந்தார்கள், ஆராதனையில ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்று சொன்னாங்க. So I'm going to teach you how to return to restoration. எப்படி மீண்டுமாக கட்டப்பட திரும்புவது என்பதை குறித்து So I would like you to listen to today's word with your Bible in your hand. உங்களுடைய கரங்களில் வேதத்தை வைத்துக்கொண்டு இதை நீங்க கவனியுங்க. And marking the important verses and learning with me. என்னோடு இணைந்து அந்த குறிப்புகளை குறித்து வைத்துக்கொண்டு என்னோடு படித்துக் கொள்ளுங்கள். Now the entire Bible from start to finish is about restoration. இந்த முழு வேதாகமமும் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கட்டப்படுவதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. And all we have to do is look carefully and we will find restoration in every book of the Bible. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை உன்னித்து கவனித்து அதில் கட்டப்படுகிற விஷயத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And all this restoration is happening to those who believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த கட்டப்படுகிற விஷயங்கள் நடைபெறுகிறது. And restoration is about going back to the original. அந்த கட்டப்படுவது என்பது மீண்டுமாக நாம் எந்த இடத்தில் இருந்தோமோ அந்த இடத்துக்கு திரும்புவது. Or getting back what was lost. இல்லை என்றால் எதை நீங்க இழந்து தொலைத்து விட்டீர்களோ, இழந்து விட்டீர்களோ அதை மீண்டுமாக பெற்றுக்கொள்கிற ஒரு இடம். And biblical restoration is seen right
right from the beginning, right from Genesis all the way to Revelation. இந்த வேதத்தில் இந்த கட்டப்படுவது முதல் ஆதியாகமம் தொடக்கத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் முடிவு வரைக்கும் இருக்கிறது. In Genesis chapter 1, ஆதியாகமம் 1ல we see the Lord restoring planet Earth. தேவன் இந்த முழு உலகத்தையும் கட்டினார். And then again we see God restoring planet Earth during Noah's flood. அதற்கு பிறகாக நோவாவுடைய நேரங்களில் அது மீண்டுமாக உலகத்தை கட்டினார். In the book of Exodus we see God restoring the children of Israel. யாத்திராகமத்தில் அதே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கட்டினார். They were slaves and now they are being restored as free men and women in their own land. அவர்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதிலிருந்து தேவன் விடுவித்து அவர்களை மீண்டுமாக கட்டினார். In most books of the Bible, வேதத்தில் अनेक இடங்கள்ல we see people in bondage. அநேகர் கட்டில் இருக்கிறதை நாம் காண்கிறோம். And then they are restored. அதுக்கு பிறகாக மீண்டுமாக கட்டுகிறதை காண்கிறோம். And we see powerful things like this all over the Bible. வேதத்தில் अनेक இடங்கள்ல இப்படி முழுமையாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். But the greatest restoration இந்த பெரிதான இந்த கட்டுகிற விஷயங்கள் is found in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டிருக்கிறது. Where Jesus restores the church back to himself. இயேசு கிறிஸ்து சபையை மீண்டுமாக அவருக்குள்ளாக இழுத்துக்கொள்வது. And I'm sure you'll agree that we are blessed to be followers of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுறதுல நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று ஒற்றுக்கொள்வீர்கள். Because Jesus always restores us in all our life, in all our directions of our life. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். I'm reading the book from the book of Psalm. சங்கீதம் புத்தகத்திலிருந்து உங்களுக்காக நான் படிக்கிறேன். And I'm reading the Passion version today. இன்றைக்கு Passion வெர்ஷன்ல இருந்து உங்களுக்கு படிக்கிறேன். I'm reading Psalm 139 and verse 5. சங்கீதம் 51:5 139 verse 5, my brother. 139 and verse 5. But the Tamil translation does not give you the full meaning of this. தமிழ்ல வந்து அந்த ஆங்கிலத்தில் இருக்கிறதுடைய முழு அர்த்தத்தை கொடுக்கவில்லை. So my brother, you try to follow me, yeah? Okay. All right. So the Bible says, வேதம் சொல்கிறது, you have gone into my future, நீர் என்னுடைய எதிர்காலத்திற்கு நேராக போய், to prepare the way, எனக்கு வழியை ஆயத்தம் செய்தாய். And in kindness you follow behind me, அதற்கு ஒரு அன்போடு எனக்கு பின்பாக நீ என்னை காத்துக்கொண்டீர். to save me from the harm of the past. எனக்கு என்னுடைய முன்காலத்துல இருந்த எல்லா எனக்கு வரப்போகிற வெறுப்பு வேண்டாத விஷயங்களிலிருந்து என்னை காத்துக்கொள்வதற்காக. Thank you, my brother. Well done. Now what happens is the Lord is going before us and restoring our path. அதாவது அவர் எனக்கு முன்பாக என்னுடைய எதிர்காலத்திற்கு போய் எனக்கு கட்டுகிறார் என்னுடைய வழிகளை. And the wrong things we done in our past, he is again healing it and restoring it for us. நான் முந்திர காலத்தில் என்ன தவறுகள் செய்தனோ அது எல்லாவற்றையும் அவர் சரி செய்து என்னை பாதுகாக்கிறார். We see anointed men and women of God in the Bible. வேதத்துல अनेक அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம். We see Moses, we see Joseph, we see Joshua, we see David, we see Gideon. மோசேயை பார்க்கிறோம், ஆபிரகாமை பார்க்கிறோம், கிதியோனை பார்க்கிறோம், இது போல ஈசாக்கை பார்க்கிறோம், अनेகரை பார்க்கிறோம். And they're all doing something like a restoration. God is doing a restoration in their lives. அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு கட்டப்படுகிற விஷயத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். And this is something for us to follow and understand. இதை நாம் பின்பற்றி இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. And I'm sure each and every one of you who are listening to me has gone through some kind of restoration in your life. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாவரும் உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கட்டப்படுகிற விஷயத்திற்கு நேராக சென்றிருக்கிறீர்கள். And I will tell you, all the days of your life you will experience restoration. உங்க வாழ்க்கையில் நீங்க உங்களுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் ஒவ்வொரு நாட்களும் நீங்க இப்படி கட்டப்படுகிற விஷயத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். This is a good time to say amen. இந்த இடத்தில் ஆமென் என்று நீங்க சொல்ல வேண்டும். Because every day of our life is a form of restoration. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டப்படுகிற விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. Every time we see restoration in the Bible, வேதத்தில் எங்கெல்லாம் நம்ம கட்டப்படுகிறதை பார்க்கிறோமோ, we see a particular person in some form of trouble. சில நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிறதை பார்க்கிறோம். And we understand that they cannot solve that problem. அவங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்கவே இயலாது என்ற ஒரு நிலையில் இருக்காங்க. So they submit and surrender to King Jesus. அதனால தேவனிடத்தில் அவங்க சரணடைகிறார்கள். And then God does something powerful in their lives for them. அதனால் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில வல்லமையான ஒரு விஷயத்தை செய்கிறார். And what he is doing for them is restoration. அவங்க வாழ்க்கை என்ன செய்கிறார் என்றால் ஒரு கட்டப்படுகிற விஷயத்தை
விஷயத்தை தான் செய்து Now I want you to கொண்டிருக்கிறார். understand this extremely well with me. என்னோடு இணைந்து இதை நன்றாக கூர்ந்து கவனித்து புரிந்து கொள்ளுங்க. This restoration happens to those who are surrendered to God. இந்த கட்டப்படுகிற விஷயம் யாருக்கு நடக்கிறது என்றால் தேவனிடம் சரண்டர் ஆகிறவர்களுக்காக தான் The நடைபெறுகிறது. problem is some people are submitted to God and some people are surrendered to God. அதாவது சிலர் இதுல என்ன பிரச்சனை என்றால் சிலர் தேவனிடம் சரணடைகிறார்கள், சிலர் சரணடையாமல் போகிறார்கள். And there is a big difference between submit and surrender. அந்த இடத்துல நாம் சரணடைவதும் ஒப்பு கொடுக்கிறதும் இரண்டும் வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்கிறது. So when we submit, நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது it means we are yielding to somebody அதாவது யாரோ ஒருத்தர் கிட்ட நம்மை கொடுக்கிறோம் and we are allowing them to do something in our lives. அவங்க நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செய்யறதுக்காக விட்டு கொடுக்கிறோம். But we have a choice to leave and go. ஆனால் நமக்கு தேர்ந்தெடுப்புதல் இருக்குது, அதிலிருந்து விலகியும் போவதற்கு. But in surrender, ஆனால் சரணடைவது என்று சொன்னால் you give up every right, உங்களுடைய எல்லா ரைட்டையும் நீங்க கொடுத்துறீங்க. you give up every power that you have, உங்களுக்கு இருக்க எல்லா வல்லமையும் அவங்க கிட்ட you கொடுத்துறீங்க. give up every form of control that you have, உங்களுக்கு இருக்க அந்த கட்டுப்பாடு எல்லாவற்றையும் அவங்க கிட்ட கொடுத்துறீங்க. you give up all your possessions as well, உங்களுடைய எல்லா உங்களுடைய சொந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அவங்க கிட்ட கொடுத்துறீங்க. and you give absolute control and of your life to somebody else. அதாவது உங்க வாழ்க்கையில இருக்க முற்றிலுமே அவங்க கையிலேயே நீங்க கொடுத்துறீங்க. In other words, you have no choice when you surrender. இன்னொரு விதமாக சொன்னா நீங்க சரணடைந்தீங்க சொன்னா உங்களுக்கு வேற வழியே கிடையாது, அவங்க கிட்ட கீழ தான் இருக்கணும். For example, if you are a prisoner to the army or to the police, உதாரணத்திற்கு ஒரு போலீஸ் ஒரு காவலாளி கிட்ட நீங்க சரணடைந்திருக்கீங்க, இல்ல ஒரு மிலிட்டரி கிட்ட நீங்க சரணடைந்திருக்கீங்க வைத்துக்கொள்ளுங்க. then you are completely given up your choice to them. அப்படினா உங்களை முழுமையாக அவங்க கையில கொடுத்துட்டீங்க. So the army or the police can do whatever they want to do to you. அந்த யுத்த வீரர் உங்களுக்கு என்ன வேணா அவங்க செய்யலாம், இல்ல அந்த காவலாளி உங்களுக்கு என்ன வேணா செய்யலாம். And they do not need your permission. உங்களுடைய பர்மிஷன் வாங்காம அவங்க என்ன வேணா செய்துக்கலாம் அவங்க. Now God is looking for people who are surrendered, not submitted. அதுதான் தேவன் கொடுத்தவர்களை ஒப்பு கொடுத்தவர்களை பார்க்கல, முழுமையாக சரணடைந்தவர்களை தான் தேவன் எதிர்நோக்கி If you are in a situation that you cannot fix, நீங்க சில விஷயங்கள் நீங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயங்கள் இருக்கும், then you must learn to surrender to God, நீங்க தேவனிடம் சரணடைய கற்றுக்கொள்ள வேண்டும். so that he can take control of the situation around you and change the entire situation. அதனால் உங்களுடைய முழு சூழ்நிலையும் அவர் கையில் எடுத்து அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். So everywhere you see restoration in the word, வேதத்துல எல்லா இடங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்க கட்டப்படுகிறதை பார்க்கிறீர்களோ, you always see surrender of that person. அந்த இடத்தில் அந்த நபருடைய சரணடைவதை நீங்க பார்ப்பீர்கள். And this is the way, or the only way, the Lord leads us into victory upon victory. இந்த இடங்களில் தான் நீங்க தேவன் உங்களை வெற்றிக்கு மேல் வெற்றிக்கு அழைத்து செல்வதை So நீங்க காண்பீர்கள். ask yourself right now, இந்த நேரத்தில் உங்களையே நீங்க கேட்டுக்கொள்ளுங்க, are you submitted to God or are you surrendered to God? நீங்க தேவனிடம் கொடுத்திருக்கிறீர்களா உங்களை, இல்லைனா முழுமையாக And சரணடைந்திருக்கிறீர்களா? there are 4 steps for restoration. இந்த 4 படி இருக்கிறது நீங்க மீண்டுமாக கட்டப்படுவதற்கு. Let me say it again, my brother. There are 4 steps to restoration. 4 படிகள் இருக்கிறது நீங்க மீண்டுமாக கட்டப்படுவதற்கு. And the first step of restoration is surrender. முதல் படி நீங்க சரணடைவதாக இருக்கிறது. I am going to read a familiar passage. உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். It's about the centurion. அது ஒரு In the book of Matthew chapter 8 and verse 5 onwards. மத்தேயு 8:5 இருந்து. We're going to ask my sister Lizzie to read quickly. சகோதரி லிசி அதை படிக்கிறாங்க. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். Stop, my sister, right there. Now, let me read chapter 8 and verse 5. It says, when Jesus had entered Capernaum, a centurion came to him asking for help. And verse 6, he says, Lord, he said, my servant lies at home, paralyzed, suffering terribly. Okay, what you have to understand is this. இங்க என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், now this man, இந்த மனிதன், he's a leader of more than 100 soldiers. 100 யுத்த வீரர்களுக்கு தலைவராக அவர் இருக்கிறார். And he's got one servant who's not well in his house. அவருடைய வீட்டுக்குள்ளாக ஒரு வேலையாள் சுகம் இல்லாமல் இருக்கிறார். Now this centurion cares for this man. இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த மனிதனை குறித்து கரிசனையாக இருக்கிறார். And he goes to Jesus for a healing. அவருக்கு ஒரு சுகம் அடையும்படியாக இயேசு கிறிஸ்துவிடம் அவர் செல்கிறார். And when he goes to Jesus, அவர் இயேசு கிட்ட போகும் பொழுது he looks at him and he says, Lord, தேவனே,
And he says, what does the word Lord mean? அப்போ அந்த இடத்துல தேவனே என்று சொல்லும் பொழுது என்ன ஒரு The Lord means owner. ஒரு தேவன் என்று சொல்லும் பொழுது அவர்தான் ஓனராக இருக்கிறார், அவர்தான் எஜமானராக இருக்கிறார். Or landlord. Yes, that's right. அவர்தான் எஜமானராக இருக்கிறார். Now this man is a Roman soldier. இந்த மனிதன் ரோமாரிய ஒரு யுத்த வீரராக இருக்கிறார். He's got power and he's got authority. அவருக்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. He does not know Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அவர் அறிய மாட்டார். But he goes to Jesus Christ. ஆனா இயேசுவிடம் அவர் போகிறார். Because he's heard that Jesus can do a healing. ஏனா இயேசு கிறிஸ்து சுகத்தை தருகிறார் என்று And he goes to Jesus. அதனால இயேசுவிடம் அவர் போய் And he does not say anything else but Lord. அவர் ஒண்ணும் சொல்லல, எஜமானரே என்று அவர் அழைக்கிறார். He says master. அவர் தலைவரே, எஜமானரே என்று He says owner. அவர் ஒரு எஜமானர் என்று அழைக்கிறார். In other words, he is completely surrendered to Jesus Christ. அப்படி என்றால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் இயேசுவிடம் முழுமையாக அவர் சரணடைந்துட்டார். Now once he surrendered, அவர் சரணடைந்த பிறகு the next verse 7 says, அடுத்த 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus says to him, அவரிடம் இயேசு சொல்கிறார், shall I come and heal him? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். There was no doubt in Jesus' mind. இயேசுவுடைய சிந்தனையில ஒரு டவுட்டும் இல்ல. Shall I come and heal him was the question. அவர் கேக்குறது என்னன்னா, நான் வந்து அவனை சொஸ்தப்படுத்தட்டுமான்னு கேக்குறாரு. And in verse 8 it says, read my sister. 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். Okay, keep on reading my sister. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும். Yes, what is he saying? What is he saying? நானே அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு. Come on, my brother, say that with me. என்னது? நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தாலும். That means he knows authority and he knows how to surrender to authority. அதாவது அவருக்கு அதிகாரமும் தெரியும், அதிகாரத்திற்கு கீழாக அடங்கி இருக்கணும். Many Christians have no idea how to be under authority. அநேக கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஒரு அதிகாரத்திற்கு கீழாக அடங்கி இருப்பது என்று தெரியவில்லை. God has kept leaders in our life so that we will be under in surrender to them. தேவன் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு தலைவரை வைத்திருக்கிறார், ஏனென்றால் அவருடைய அதிகாரத்திற்கு கீழாக அடங்கி இருப்பதற்காக. And in my personal walk with the Lord for the last 28 years, என்னுடைய சொந்த வாழ்க்கையில 28 வருஷம் தேவனோடு நடப்பதில்லை. I have seen those who are completely submitted to God and to the spiritual authority God has given them. They are so blessed. அதாவது நான் அநேக மனிதர்களை பார்த்திருக்கிறேன், அவர்கள் தேவன் இப்படிப்பட்ட அதிகாரத்திற்கு கீழாக அடங்கி இருக்கிறவர்களுக்கு தேவன் அநேக விஷயங்களை ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். Please read verse 9, my sister. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவரை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். He says, I have not found such great faith in all of Israel. இந்த இஸ்ரவேலுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான மனிதனை இதுவரைக்கும் காணவில்லை என்று சொல்றாரு. That kind of faith did not come from a man who was religious. அதாவது ஒரு மதத்திற்குரிய ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து இப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படாது. That faith came from a man who followed and understood authority. அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனுக்கு வரும் என்றால் ஒரு அதிகாரத்துவத்தையும் அதிகாரத்துவத்துக்கு கீழாக அடங்கி இருக்கிற ஒரு மனிதனுக்கு மாத்திரமே தெரியும். This centurion was fully surrendered to the authority above him. இந்த நூற்றுக்கு அதிபதி அவருக்கு மேலாக இருக்க அதிகாரத்திற்கு அவர் அடங்கி இருந்தார். When there is a surrender, அங்க ஒரு சரண்டர் இருக்கும் பொழுது there is always faith in operation. அங்க வந்து ஒரு விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கிறது. When there is submission, ஒரு சரணடையும் பொழுது there is nothing in operation. எதுமே சரணடையாத பொழுது எதுமே அங்க செயல்படாமல் இருக்கும். That is why we need to move from submission to surrender. அதனால தான் ஏதோ ஒன்று கொடுப்பதை ஒப்பு கொடுப்பதை விட்டுட்டு நம்ம வந்து முழுமையாக சரணடைதற்குள்ளாக வர வேண்டும். Understand, the centurion was surrendered for his servant, not even for himself. அவர் அந்த நூற்றுக்கு அதிபதி அவருக்காக அல்ல, அவருக்கு கீழாக வேலை செய்கிற ஒரு மனிதனுக்காக அவர் சரணடைகிறார். That shows Christian love, my brother, my sister. அதுதான் கிறிஸ்து அன்பு என் சகோதரனே சகோதரியே. And the centurion was not even a Christian. அந்த நூற்றுக்கு அதிபதி அவர் கிறிஸ்தவரும் அல்ல. That is why we must understand this passage so well. அதனால தான் இந்த பத்தியை நீங்க அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். Continue reading, my sister, quickly. தொடர்ந்து நாம் படிப்போம்.
இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Amen. That is so powerful for you and I to understand. நீங்களும் நானும் புரிந்து கொள்ள இது ரொம்ப வல்லமையான In all of Israel there was nobody who had greater faith than this man. இஸ்ரவேலுக்குள்ளாக இந்த மனிதனை காட்டிலும் வேற யாருமே விசுவாசியாக So the second step for restoration இரண்டாவது படியான ஒரு கட்டப்படுவதற்கு is the operation of your faith. உங்களுடைய விசுவாசத்தை இயக்குகிற ஒரு விஷயமாக இருக்கும். If you believe, it will happen. நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால் அது அப்படியே ஆகும். The centurion believed நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தாரு. and the centurion surrendered. அந்த நூற்றுக்கு அதிபதி சரண அடைந்தார். If you believe, நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால் maybe surrender is missing in your life. ஒருவேளை அந்த சரணடைவது உங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். Because many people believe when there is no surrender. ஏனா अनेகர் விசுவாசிக்கிறாங்க ஆனா சரணடையவில்லை. Because only when you surrender can the Lord do his miracle. நீங்க சரணடையும் பொழுது மாத்திரமே தேவன் அற்புதத்தை உங்க வாழ்க்கையில் செய்ய முடியும். Because when there is a surrender, உங்களுக்கு ஒரு சரணடையும் பொழுது நீங்கள் what you're doing is you're passing on your problem to God. அப்படி என்றால் என்ன செய்றீங்கன்னா உங்க பிரச்சனையை தேவனுடைய மேல வைக்கிறீங்க. And when you give it to God, God handles it so powerfully. தேவனிடம் நீங்க அதை கொடுக்கும் பொழுது தேவன் வல்லமையாக அந்த பிரச்சனையை எல்லாம் அவர் சரி செய்கிறார். Now restoration comes in 4 types. மீண்டுமாக கட்டப்படுவதில் 4 படிகளாக வருகிறது. Now restoration comes the first one is restoration of material loss. அதாவது 4 விஷயமாக வருகிறது. எப்படின்னா முதலாவது உங்களுடைய தேவைகள் எல்லாம் இழக்கிற பொருளாதார இழப்பு. Yes, material loss. Say that one more time. உங்களுடைய பொருளாதார இழப்புல வருகிறது. And many of us have lost many things in our life. நம் வாழ்க்கையில अनेक காரியங்களை இழந்து போயிருப்பீங்க. I want to tell you that our God is a God who restores what you have lost. நம்முடைய தேவன் எப்படி என்றால் நீங்க எதை இழந்து போனீர்களோ அது மீண்டுமாக திரும்பி பெற்று தருகிற தேவனாக இருக்கிறார். In the Bible, Joseph should have been the head of his house. வேதத்துல யோசேப்பு He should have been the head of his house. அவருடைய வீட்டின் தலைவராக அவர் இருக்கிறார். And his family was a very wealthy family. அவருடைய குடும்பம் நல்ல ஒரு ஐஸ்வரியமான ஒரு குடும்பம். But when he was in surrender to the Lord, ஆனா தேவனுக்கு அவர் சரணடையும் பொழுது he became a slave. அவர் ஒரு வேலையாட்களாக மாறிட்டார். And once he was a slave, அவர் வேலையாட்களாக மாறும் பொழுது he moved on from there. அந்த இடத்துல இருந்து அவர் வெளியே போய் Because God was restoring him. ஏனா தேவன் அவரை கட்ட ஆரம்பிக்கிறாரு. And he became the number 2 leader in all of Egypt. அந்த எகிப்திலேயே அவர் இரண்டாவது படியில ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். So my friend, if you have lost something material, என் சகோதரனே நீங்க ஏதாவது ஒரு பொருளாதார இழப்புல இருக்கீர்கள் என்றால் God can restore it for you. தேவன் உங்களுக்காக அதை மீண்டுமாக கட்டுகிறார். Say amen with me now in agreement. என்னோடு இணைந்து ஆமென் என்று சொல்லுங்க ஒரு வாட்டி. Because the last 2 months you may have lost your salary. ஏனா கடந்த 2 மாசம் உங்களுடைய சம்பளத்தை இழந்து போயிருக்கலாம். You may have lost your job. உங்களுடைய வேலை இழந்து போயிருக்கலாம். But I will tell you right now that God is a God who restores. ஆனா இந்த தேவன் மீண்டுமாக கட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். But let me ask you this question. இந்த நேரத்தில் உங்களோட நான் கேள்வி கேட்கிறேன். Have you surrendered your tithing to the Lord? உங்கள் தேவனுக்கு நீங்க தசம பாகம் கொடுக்கறீங்க, நீங்க சரணடைந்திருக்கீங்களா? If you have not done your surrender, there can be no result, friend. நீங்க அதல சரணடையவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்காது. In every area of our life, we need to learn to surrender to King Jesus. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சரணடைய வேண்டும். The second time of restoration, இரண்டாவது நேரமான ஒரு மீண்டுமாக கட்டுகிறது, is the restoration of your position. உங்களுடைய ஸ்தானத்துல மீண்டுமாக கட்டுகிறது. There's a man called Mordecai in the Bible. மொர்தெகாய் என்ற ஒரு மனிதன் வேதத்தில் இருக்கிறார். He was Esther's uncle. அவர் எஸ்தருடைய மாமா. He was nobody. அவர் ஒன்றுமில்லாத ஒரு மனிதன். But when the king gave the order to kill the Jews, ஆனால் அங்க யூதரை அந்த ராஜா கொலை செய்யும்படியாக அங்க ஆணை கொடுக்கும் பொழுது this man called Mordecai, இந்த மொர்தெகாய் என்ன செய்றார்னா he surrendered to the King of Kings and the Lord of Lords. அந்த ராஜாதி ராஜாவுக்கு அவர் அர்ப்பணிக்கிறார். And he went to the king's gate and he began to pray. அவர் அந்த ராஜானுடைய அந்த கேட் பக்கம் போய் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். And he did this every day. அவர் ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறார். And the more he began to pray, எவ்வளவு அதிகமாக அவர் ஜெபம் the more he began to surrender. அவ்வளவு அதிகமாக அவர் சரணடைய பார்த்தார். And then the power of God's restoration hit him. தேவனுடைய வல்லமை அந்த இடத்தில் அவரை தொடுகிறது. And the Bible tells me that he became the number 2 in the land of Persia. அந்த பெர்சியா தேசத்திலே அவர் இரண்டாவது இடத்தில் அவர் நிற்கிற Moses, the prince of Egypt.
Egypt. எகிப்தினுடைய ராஜா மோசே He lost his position there. அந்த இடத்துல அவருடைய ஸ்தானத்தை இழந்து But போனார். this Moses became the prince of God. ஆனா இந்த மோசே அவர் தேவனுடைய அவர் இளவரசராக And I want மாறினார். to tell you, maybe you lost some kind of a position in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஸ்தானத்தை நீங்க இழந்து Hey, போயிருக்கலாம். but my friend, my God will bring you back to that position or even better. ஆனா என்னுடைய சகோதரரே நான் சொல்கிறேன் என்னுடைய தேவன் உங்களை இன்னும் அதிகமான ஒரு ஸ்தானத்துக்கு If you believe, let me hear an amen from each and every one of you. நீங்கள் இதை விசுவாசிப்பீங்கன்னா ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. Because God did not create you to lose things. ஏனா தேவன் நீங்க இழப்பதற்காக உங்களை உருவாக்கவில்லை. If a position has been stolen from you, உங்களுடைய ஸ்தானம் உங்களிடமிருந்து திருடப்பட்டிருக்குமானால் get on your knees and learn to surrender. முழங்காலிட்டு தேவனுக்குள்ளாக சரணடைங்க. That is what Mordecai did. அதுதான் மொர்தெகாய் செய்தார். When you surrender, நீங்க சரணடையும் பொழுது God begins restoration. தேவன் மீண்டுமாக கட்டுகிற விஷயத்தை Now let me go into the third form of restoration. மூணாவது பகுதியான அந்த கட்டுகிறதற்காக நாம் போவோம். It is restoration of physical healing. நம்மளுடைய சரீரபூர்வமான ஒரு சுகம். The Bible talks about the widow with the issue of blood. ஒரு சகோதரி உதிரப்போக்குள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம The பேசுறோம். Bible says that she had gone to all the people, all the doctors, and she had lost all her money. எல்லா டாக்டர்ட்டும் போட்டாரு, எல்லா பணத்தையும் அவங்க செலவழித்து எல்லாரையும் அவங்க பார்த்துட்டாங்க. And she was beyond desperate. ஆனால் அவங்க முழுமையாக அவங்க சோர்ந்து போயிருந்தாங்க. Now I want you to understand this. இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள Jesus வேண்டிய is passing by. இயேசு அந்த வழியாக போகிறார். There's a whole crowd of people around her. அவரை சுற்றிலும் अनेक ஜனங்கள் சூழ்ந்திருந்தது. Now this lady who's so weak, so frail, இந்த மகள் ரொம்ப பலவீனமாக இருந்த இந்த மகள், she is pushing through that crowd of all those men and women. அங்க இருக்கிற எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலாக நுழைந்து அவங்க முயற்சி செய்து முன்னேறி She's போறாங்க. pushing herself through because she did not surrender to her sickness. அவங்க நகர்ந்து முன்னேறி போகிறாங்க என்றால் அவங்க அந்த வியாதிக்கு அவங்களை சரணடைய விடவில்லை. Righteous anger began to come up out of her. அவங்களுக்குள்ளாக நீதியின் கோபம் வெளியே வர And ஆரம்பிக்கிறது. brother, my sister, you need that righteous anger. என் சகோதரனே உங்களுக்குள்ளாக இருந்தும் நீதியின் கோபம் எழும்ப வேண்டும். If there is a sickness in your body, உங்க சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கும் என்றால், God did not make you with that sickness. தேவன் அந்த பலவீனத்தில் உங்களை வைக்கவில்லை. But you are agreeing with that sickness. ஆனால் நீங்க அந்த பலவீனத்தோடு நீங்க வைத்துக் கொள்கிறீர்கள். And you are allowing that sickness to take control of you. அந்த பலவீனம் உங்களை மேற்கொள்ளும்படியாக நீங்க விட்டு கொடுக்கிறீர்கள். But when that righteous anger was beginning to rise up in this lady, ஆனால் அந்த சகோதரிக்குள்ளாக இருந்து அந்த நீதியின் கோபம் எழும்பும் பொழுது, there came a strength upon her. அவளுக்குள்ளாக ஒரு பலன் உண்டாயிற்று. She began to push the people around her. அங்க இருந்த ஜனங்களுக்குள்ளாக அவள் நுழைந்து போகிறாள். And as she began to push, அவங்க அங்க இருந்து நகர்ந்து முன்னேறி she is getting closer and closer to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கும் பக்கத்திலாக அருகில் And when she got to போகும்போது, Jesus, அவங்க இயேசுவிடம் போகும்போது, she did not talk to Jesus. அவங்க இயேசுவிடம் பேசவில்லை. She did not have 3 days of fasting prayer. 3 நாள் உபவாச ஜெபம் She didn't வைக்கல. tell Jesus to come home. இயேசு அவங்க வீட்டுக்கு வர Because with all her strength, அவன் முழு பலத்தை அவள் she திரட்டிக் reaches கொண்டு out and tries to touch Jesus. அவள் முன்னேறி போய் இயேசுவை தொட அவள் But முயன்றாள். she missed Jesus, and all she could do was touch the hem of his garment. ஆனால் இயேசுவை தொட இயலாத பொழுது இயேசுனுடைய அந்த வஸ்திர தொங்கலை அவள் தொட்டாள். And that was enough. அதுவே போதுமானதாக Because when இருக்கிறது. she touched the hem of the garment, அவள் வஸ்திரத்தின் நுனியை அவள் தொடும் பொழுது virtue left Jesus Christ. இயேசுவிடமிருந்து ஒன்று புறப்பட்டு வந்தது. And healing restoration came upon her. அந்த சகோதரி மேல ஒரு சுகமளிக்கும் வல்லமை வந்து பாய்ந்தது. Again, I'm telling you, friend, மீண்டுமாக உங்களிடம் நான் if there is a சொல்கிறேன், sickness in your body, உங்க சரீரத்தில் ஒரு பலவீனம் you were இருக்கிறது not created that way. நீங்க அந்த வழியாக படைக்கப்படவில்லை. That is why you need a restoration. அதனால தான் உங்களுக்கு ஒரு கட்டப்படுகிற ஒரு அபிஷேகம் And you're too young to fall sick, friend. நீங்க ஒரு உங்களுக்கு பலவீனம் வராத ஒரு வயதாக இருக்கலாம். You're too young. ரொம்ப இள வயதாக இருக்கலாம். You don't need to be sick. நீங்க பலவீனமாக இருக்க தேவையில்லை. You need to get that righteous anger in your life. உங்க வாழ்க்கைக்குள்ளாக இருந்து நீதியின் கோபம் எழும்பணும். And that righteous anger will get you through very difficult times in your life. இந்த நீதியின் கோபம் உங்க கடினமான வாழ்க்கையின் பாதையில இருந்து வெளியே கொண்டு So வரும். stop agreeing with the devil and get into God's presence today. அதனால் பிசாசோடு ஒத்து போக வேண்டாம். இயேசுவிடம் உங்களை சரணடைய And பாருங்க. the third step to restoration மூன்றாவது படியான நீங்க கட்டப்படுவது is righteous anger, friend. அது நீதியின் கோபம் என் சகோதரரே. And I'm going to give you the fourth one, friend. நாலாவது படியை நான் உங்களுக்கு And this is சொல்கிறேன். the most important and the most powerful one. இது மிக முக்கியமானதோ மிக வல்லமையுள்ள ஒரு விஷயமாக It
It is restoration of spiritual health. ஒரு ஆவிக்குரிய ஒரு பலன். Yes, ஆவிக்குரிய பலன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஆவிக்குரிய ஒரு சுகம். Restoration of ஆவிக்குரிய பலம். ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய சுகம். Okay, so the greatest restoration is this. இந்த கட்டுகிற விஷயம் எப்படியாக இருக்கிறது? And this was done by Jesus Christ on the cross. இது சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு விஷயமாக இருக்கிறது. When he shed every drop of his blood for you and I. உங்களுக்காக எனக்காக ஒரு முழு he restored us spiritually. நம்மை ஆவிக்குரிய விதமாக மீண்டுமாக கட்டினார். We were spiritually blind, we were spiritually deaf, and we were spiritually dead. நாம ஆவிக்குரிய ஆவியில நம்ம குருடாக இருக்கிறோம், ஆவியில செவிடராக இருக்கிறோம். But on the cross he gave us life. ஆனா சிலுவையில் நமக்கு ஜீவனை அவர் தந்தார். And I want you to understand, if you are spiritually alive, there will be an outward show of it. நீங்க ஆவிக்குரிய விதமாக ஜீவனோடு இருந்தீங்கன்னா உங்களிலிருந்து அது வெளிப்பட ஆரம்பிக்கும். And the outward show is the joy of the Lord. அது வெளிப்பட விஷயம் என்னவாக இருக்கும் என்றால் தேவனுக்குரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். And the joy of the Lord is our strength, is what the Bible says. வேதம் சொல்கிறது தேவனுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. But truth be told, ஆனால் உண்மை என்னவாக இருக்கிறது என்றால், if you've been a Christian for a very very long time, நீங்க ரொம்ப காலமாக கிறிஸ்தவராக இருக்கலாம், the chances are that you've lost your joy somewhere. நீங்க அங்க உங்களுடைய சந்தோஷத்தை ஏதோ ஒரு இடத்தில் இழந்து போயிருக்கலாம். My brother, my sister, என் சகோதரனே சகோதரி, it is not a shame to admit it. It's not a shame to admit that you lost your joy. நீங்க உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து போயிட்டீங்க, நீங்க அப்படியே இருப்பது நல்லதல்ல. Okay, David lost his joy. தாவீது அவருடைய சந்தோஷத்தை இழந்து போயிருந்தார். And all of us have read this beautiful verse. எல்லோருமே இந்த வார்த்தையை நீங்க படித்திருக்கிறீங்க. This verse was proclaimed when David lost his joy. இந்த தாவீது அவருடைய சந்தோஷத்தை அவர் இழந்து போயிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். In other words, David needed a spiritual restoration. இந்த இடத்தில் தாவீது மீண்டுமாக கட்டப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். The book of Psalms chapter 51. சங்கீதம் 51 verses 10, 11 and 12. 10, 11, 12. We know this verse. It says, "Create in me a clean heart, O God, and renew a right spirit within me." சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியோ, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்கிறார். And he says, "Cast me not away from thy presence, take not thy Holy Spirit from me." ஓ பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதீங்க, ஒரு சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாங்க என்று கேட்கிறார். And the 12th verse is so important. அந்த 12வது வசனம் மிக முக்கியமான. My sister, listen, can you read that? It says, "Restore unto me the joy of thy salvation." உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Amen. If you are spiritually healthy, நீங்க ஆவிக்குரிய விதமாக பலவீனமாக இருப்பீங்க, there will be joy rushing out of you. உங்களுக்குள்ளாக இருந்து நீங்க ஆவிக்குரிய விதத்தில் பலனாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக இருந்து சந்தோஷம் there will be a smile on your face. உங்களுடைய முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியும், சிரிப்பு தெரியும். Because no matter what the devil tries to put on you, you are always smiling. பிசாசு எப்படிப்பட்ட இடத்துல உங்களை அழுத்தி போட்டாலும் உங்களுடைய முகத்தில் இருந்து எப்பொழுதும் ஒரு சிரிப்பு இருக்கும். In the book of Psalms chapter 5 verse 11, சங்கீதம் 5:11 the last part of that verse says, அந்த பகுதியில கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, "Let them also that love thy name be joyful in thee." Let them also that love thy name be joyful in thee. அவருடைய நாமத்தை நாமத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவர்களுக்குள்ளாக சந்தோஷம் இருக்கட்டும். Amen. என்ன இருக்கட்டும்? சந்தோஷம் இருக்கட்டும். If you love Jesus, நீங்க இயேசு மேல் அன்பு கூர்ந்தீங்கன்னா, he says, "Let there be joy." அங்க ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். Many of us have lost our joy. அநேகர் உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து போயிருப்பீர்கள். And if you've lost your joy, I have some advice for you. உங்க சந்தோஷத்தை இழந்து போயிருந்தீங்கன்னா, I want you to go to the book of Isaiah chapter 2, chapter 12. ஏசாயா 12வது அதிகாரத்துக்கு நேராக போயிருங்க. And we're going to be reading verse 2. இரண்டாவது வசனத்தை நாம் படிக்கிறோம். Sister, if you have it, can you read it for me? Isaiah 12 and verse 2. Yeah. இதோ தேவனே என் இரட்சிப்பு, தேவனே என் இரட்சிப்பு. Amen. நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். Okay. கர்த்தராகிய யெகோவாவே என் பலன், என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். Amen. Okay. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். Amen. Let me read this in English, all right? ஆங்கிலத்தில் படிக்கிறேன். It says, "Behold, God is my salvation. I will trust and not be afraid. For the Lord Jehovah is my strength and my song. He also is become my salvation. Therefore, with joy shall I draw water out of the wells of salvation."
the Isaiah is saying ஏசாயா சொல்றாரு that we need to go to the wells of salvation நம்ம அந்த ரட்சிப்பின் அந்த ஊற்றாண்டை and start drawing the water. அந்த இடத்தில் தண்ணீரை நாம் மொண்டு And கொள்ள the வேண்டும். more water we have, the more joy begins to come out. எவ்வளவு அதிகமான தண்ணீரை நாம் உட்கொள்கிறோமோ அவ்வளவு சந்தோஷம் நமக்குள்ளாக வருகிறது. Where is that joy found? எங்க இருக்கிறது அந்த சந்தோஷம்? It is found in the well of salvation. அது ஒரு சந்தோஷத்தின் அந்த ஊற்றுக்குள்ளாக And my இருக்கிறது. brother, my sister, you need to find this quickly. நீங்க இந்த வார்த்தையை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். Because you and I need a spiritual healing as well. ஏனா உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய ஒரு சுகம் தேவைப்படுகிறது. Let me quickly tell you the 4 areas of restoration one more time. இன்னொரு முறை 4 அந்த படிகளை நான் சொல்கிறேன் மீண்டுமாக கட்டப்படுவது. The first one is restoration of material loss. முதலாவது பொருளாதார இழப்பில் இருந்து மீண்டுமாக கட்டுவது. Number 2 is a restoration of your position. இரண்டாவது உங்க ஸ்தானத்தை மீண்டுமாக கட்டுவது. Number 3 is restoration of physical healing. மூன்றாவது உங்க சரீரபூர்வமான பலவீனத்தை மீண்டுமாக கட்டுவது. And number 4, the most important, is the restoration of your spiritual health. உங்க ஆவிக்குரிய பலனை மீண்டுமாக அது கட்டுவது. Now these are the 4 steps that leads us into restoration. இந்த 4 படிகள் மீண்டுமாக கட்டப்படுவதற்கு நேராக உங்களை அழைத்து செல்லும். Number 1, முதலாவது surrender is the first step to restoration. முதலாவது முழுமையாக சரணடைவது. Number 2, இரண்டாவது the second step for restoration is the operation of your faith. உங்களுடைய விசுவாசத்தை இயக்குவது. If you believe, it will happen, my brother, my sister. நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆகும் என் சகோதரனே And the சகோதரியே. third step of restoration மூன்றாவது படியான இந்த மீண்டுமாக is கட்டுவது. righteous anger. உங்களுக்குள்ளாக இருந்து நீதியின் கோபம் எழும்ப Jesus வேண்டும். went to the temple. இயேசு அந்த சபையண்டை போகிறார். He has a whip in his hand. அவருடைய கையில சாட்டை எடுத்துட்டு He's cleaning out the temple. அங்க இருக்கிற அந்த ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். What is he doing? அவர் என்ன செய்றார்? He is restoring the temple. அந்த ஆலயத்தை மீண்டுமாக கட்டுகிறார். You cannot have restoration without righteous anger coming out of you. அந்த நீதியின் கோபம் உங்களுக்குள்ளாக இல்லாத வரை மீண்டுமாக நீங்க கட்டப்படுகிற ஒரு விஷயத்துக்கு நீங்க செல்ல And the முடியாது. fourth step, friend, நாலாவது படி. I'm going to explain this to you right இது now. உங்களுக்கு நான் And I want you to pay attention to this. இதை கூர்ந்து கவனிங்க. The fourth step is the spoken word. நாலாவது படி பேசப்பட்ட வார்த்தை. Now this is so important. இது மிக 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 முக்கியமான If ஒரு you've not விஷயம். been paying attention, pay attention now. இப்போ நீங்க இதுவரைக்கும் கவனம் செலுத்தலைனா இந்த இடத்துல கவனம் செலுத்துங்க. Matthew 8 and verse 16 says something very powerful. மத்தேயு 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது வல்லமையான ஒரு It says when the வார்த்தை. evening was come, மாலை நேரம் வந்தது. they brought unto him many that were possessed with devils. பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள் அநேகர் அவரிடம் கொண்டு வராங்க. And this is what the Bible says. வேதம் இப்படியாக சொல்கிறது. He cast out these spirits with his word. அவருடைய வார்த்தையினால அந்த பிசாசுகளை அவர் துரத்தினார். Let me say it again. He cast them out with his word. அவருடைய வார்த்தையை கொண்டு பிசாசுகளை துரத்தினார். And he healed all that were sick. யார் யார் பலவீனமாக இருக்கோ அவர்களை சுகப்படுத்தினார். Now we're coming back to the centurion again. இப்ப மீண்டுமாக நூற்றுக்கு அதிபதி நேரா Because there is செல்வோம். so much truth to learn about the centurion. ஏனா நூற்றுக்கு அதிபதியிலிருந்து இருந்து அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள In வேண்டும். Matthew chapter 8 and verse 7, Matthew 8 and verse 7, மத்தேயு 8:7 Jesus tells the centurion, அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றார் இயேசு shall I come and heal him? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். Now verse 8 says, 8வது வசனம் சொல்கிறது. the centurion replied and said, Lord, I do not deserve that you come under my roof. என்னுடைய வீட்டுக்குள்ளாக நீங்க வரணும்னு ஆசைப்படல. Because the centurion knows he's God. ஏனா அவருடைய தேவனே அந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்திருந்தார். He knows that Jesus is God. இயேசு தேவன் என்று நூற்றுக்கு அதிபதி He's calling him அறிந்திருந்தார். Lord. He's calling him owner. ஏனா அதனால தான் எஜமானரே தேவனே என்று அவர் அழைக்கிறார். And then he goes to say, அதுக்கு அப்புறமாக அவர் போய் he says, சொல்றாரு. but just say the word. நீங்க வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. வார்த்தை மாத்திரம் சொன்னார் போறோம். நீங்க வார்த்தையை சொன்னா போதும். That is so powerful. அது மிக வல்லமையான ஒரு And I விஷயம். want you to say this with me. என்னோட இணைந்து இதை சொல்லும்படி Say நான் Jesus. கேட்கிறேன். இயேசுவே Say the word. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. Because my brother, my sister, when he says the word, that's where your victory என் comes. சகோதரி அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாமே மாறும். And then verse 8 says, 8வது வசனம் the சொல்லப்பட்டிருக்கிறது. centurion said, Jesus, say the word, and my servant will be healed. நீங்க ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. என்னுடைய வேலையாட்கள் அப்பொழுது
அவன் சுத்தமாவான். He knew he wanted this servant to be healed. அவருடைய வேலையால் அவர் சொஸ்தமாக வேண்டும். He went there and he surrendered to the King of Kings. அவர் போய் ராஜாதி ராஜாவிடம் அவர் முழுமையாக And he சரணடைகிறார். said, Jesus, say the word. இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லுங்க. And brother, sister, that's what you need to take back today. இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொண்டு போவது என் சகோதர சகோதரி அந்த வார்த்தை தான். Go into his presence அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக and say, போங்க. Jesus, say the word over my life. இயேசுவே என்னுடைய வாழ்க்கையின் மேல ஒரு வார்த்தையை சொல்லுங்க. Now in verse 13, 13வது வசனத்துல. this was verse 8, okay? இது 8வது வசனம். Now in verse 13, இப்பொழுது 13வது Jesus வசனத்துல says the word. இயேசு வார்த்தையை And you சொல்கிறார். know what he said? அவர் என்ன சொல்கிறார் Come on, my பாருங்க. sister, listen, read verse 13. 13வது வசனத்தை படிப்போம். Huh. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி Ah. நீ போகலாம். Ni pogalam. In other words, go is what he said. நீ போகலாம். Now, listen to the rest of it. அடுத்த வார்த்தையை பாருங்க. நீ படிங்கம்மா. விசுவாசித்தபடியே என்னதுங்க? உனக்கு ஆக கடவுள் Say it again. நீ விசுவாசித்தபடியே நீ விசுவாசித்தபடியே, the way you have believed, நீ all right? விசுவாசித்தபடியே படிங்கம்மா. உனக்கு ஆக கடவுது என்றார். ஆ. அந்த நாழிகையிலே ஆ. அவன் வேலைக்காரன் The சொஸ்தமானான். same moment he was healed. அதே நேரத்துல அந்த வேலையால் Now, brother, my sister was listening to me. என் சகோதர சகோதரியை The கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் centurion who does not know King Jesus அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இயேசுவுக்கு பரித்து goes to him and தெரியாது. he surrenders. அவரிடம் போய் அவர் முழுமையாக And he says, சரணடைந்து, Lord. தேவனே, And then he says, Jesus, இயேசு, you say the word. நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. Hey, I'm also a man of authority. நானும் ஒரு அதிகாரத்துக்குரிய ஒரு மனிதன் But தான். no matter how much I say, my servant's not going to get healed. நான் என்ன சொன்னாலும் அந்த மனிதன் சுகமடைய போறதில்ல. But you have more authority than I can ever have. எனக்கு இருக்கிற அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் நீங்க So I'm coming to you, எடுத்திருக்கீங்க. Jesus. அதனால் இயேசுவே உங்களிடம் நான் And when I வருகிறேன். come to you, நான் உங்களிடம் வரும்பொழுது you say the word. நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. And when Jesus says the word friend, இயேசு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது there is only victory in our lives. நம் வாழ்க்கையில் வெற்றி மாத்திரமே Let இருக்கிறது. me read verse 13. It's so powerful. 13வது அந்த வார்த்தை மிக வல்லமையான ஒரு வார்த்தை. I actually feel like jumping right now. நான் இந்த நேரத்தில் குதிக்க வேண்டும் Jesus என்று said to உணர்கிறேன். the centurion, அந்த நூற்றுக்கு அதிபதியிடம் he said, இயேசு go. சொல்கிறார், நீ போ. Let it be done as you have believed it would happen. நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவது And the என்றார். servant was healed that very moment. அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். Some of you need to get on your knees today. இந்த நேரத்தில் சிலர் நீங்க முழங்காலிட And வேண்டும். instead of you saying things, நீங்க வார்த்தையை சொல்வதற்கு you need to பதிலாக allow the Lord God to speak out of you. உங்களுக்குள்ளாக இருந்து தேவன் பேசும்படியாக Because I'm going to விட்டுக் teach you கொடுக்க something வேண்டும். absolutely important now. ஏன்னா இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை You've உங்களுக்கு got to சொல்கிறேன். understand that the word that is spoken is carried by your breath. ஏன்னா அந்த வார்த்தை உங்களுடைய சுவாசத்தினால் அது வெளிவருகிறதாக இருக்கிறது. When we sing that song, what swasakate, what is that? Yeah? சுவாச காற்று. And we're talking about the breath of God. தேவனுடைய அந்த ரூவா காற்றை நாம் சொல்லும் பொழுது In the book of John chapter 20 verse 22, 20:22ல Jesus says, யோவான்ல Jesus goes to his disciples, அவருடைய சீஷர்கள் போய் and he says, அவர் சொல்றாரு, receive ye the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள். And then he blows on them. அதுக்கப்புறம் அவங்க மேல ஊதுறாரு. Now I want you to understand this because it's so powerful. இதை புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு Because வார்த்தை the இது. Holy Ghost moved on the breath of Jesus Christ. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவாசத்துல அவர் செயல்படுகிறார். And when the result was they were filled with the Holy Spirit of God. அங்க பதில் என்னவாக இருக்குன்னா அவங்க யாவரும் பரிசுத்த ஆவியானவர் So the நிரப்பப்பட்டாங்க. word is carried by your breath. இந்த வார்த்தை உங்க சுவாசத்தினால் எடுத்துக்கொண்டு போகிறதாக இருக்கிறது. You would have heard the song, our worship leaders sing it all the time. இந்த எப்பொழுதுமே நம்ம பாடுகிற இந்த பாடல் It's like this, it's your breath in our lungs. நம்முடைய It's your breath. ஆண்டவரோட சுவாசம். உங்களுடைய சுவாசத்தை நாங்கள் And it is in சுவாசிக்கிறோம். our lungs. அது எங்களுடைய நுரையீரலில் And இருக்கிறது. we pour out our praises to you. உங்களிடம் அந்த துதியை நாங்கள் சொல்கிறோம். So அதை. your breath carries the word. உங்களுடைய சுவாசம் அந்த வார்த்தையை சுமந்து செல்கிறது. And your breath is the breath that he breathed into you. அந்த சுவாசம் அது எங்களுக்குள்ளாக நீ சுவாசித்து நாங்கள் சுவாசிக்கிறதா You didn't get this. இதை நீங்க Let me say this again. மீண்டுமாக நான் சொல்கிறேன். The breath carries the word.
அந்த வார்த்தையை சுமந்து செல்கிற அந்த சுவாசம். But your breath is his breath. உங்களுடைய சுவாசம் அவருடைய சுவாசமாக And இருக்கிறது. that breath is what he breathed into you when you were created. நீங்க உருவாகும் பொழுது அந்த சுவாசத்தை கொண்டு தான் உங்களை உருவாக்கினார். Job 33 and verse 4. யோபு 33:4. Please read, my sister. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். Amen. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. Amen. The Spirit of God has made me, and the breath of the Almighty has given me life. Amen. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. You ஆமென். and I are alive because his breath is in us. நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய சுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது. Then because his breath is in us, அவருடைய சுவாசம் நமக்குள்ளாக இருப்பது the நிமித்தம் Bible says, let your yes be yes and your no be no, because anything more than that is evil. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆம் என்றும் ஆம்னா இல்லை Yes. என்றால் இல்லை என்றோ அதற்கு மேலாக வேற ஒன்றும் இல்லை என்று Why? சொல்லப்பட்டிருக்கிறது. Because anything more than that is evil. ஏன்னா அது வேற எல்லாமே அது ஒரு பிசாசுக்குரியதாக Because what you are speaking is carried by the breath of God out of your life. ஏன்னா உங்களுக்குள்ளாக இருந்து நீங்க பேசுகிறது தேவனுடைய சுவாசத்தினால் சுமந்து செல்கிறதா. And if you understand what I'm saying now, friend, நான் இப்ப சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்குமானால் your words will be few and measured. உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சமாகவும் அளக்கப்பட்டிருக்கும். Because your words will carry the weight and the glory of God. ஏன்னா உங்க வார்த்தை தேவனுடைய மகிமையினால மூடப்பட்ட ஒரு And I வார்த்தையாக want you to இருக்கும். understand the power of his word. அவருடைய வார்த்தையின் வல்லமையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். Isaiah 55 and verse 11 says, ஏசாயா 55:11 it says, my word, so shall my word be that goeth forth out of my mouth. It shall not return unto me void, but it shall accomplish all that which I please, and it shall prosper in the things whereunto I send it. Read, my sister. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் படி வாய்க்கும். Amen, amen, amen. Hey, my sister Debbie, please come up on stage. We're going to get into some worship. நாம் கொஞ்சம் ஆராதனைக்குள்ளாக நாம போக போகிறோம். And those of you who are listening to me right now, என்னை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, I want you to stand up with me right now wherever you are. எங்க இருந்தாலும் எழுந்து நிற்கும்படி. Because something powerful needs to happen in our lives. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வல்லமையான விஷயங்கள் நடைபெற வேண்டும். Because there are four areas which the Lord does restoration in. தேவன் 4 இடங்களில் தேவனுக்கு மீண்டுமாக கட்டுகிற விஷயத்தை செயல்படுத்த வேண்டும். And there are 4 types of restoration. 4 விதமான கட்டுகிற மீண்டுமாக கட்டுகிற விஷயங்கள் Now இருக்கிறது. I want to come back to verse 8 in the book of Matthew. மத்தேயு 8வது வசனத்திற்கு 8வது அதிகாரத்துக்கு நேராக chapter 8 and verse 13 and 13 says about the centurion. 8வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக The Lord Jesus said to the centurion, அந்த நூற்றுக்கு அதிபதியிடம் தேவன் சொல்கிறாரு, and he said, go, நீ போ, let it be done, அது அப்படியே உனக்கு ஆக கடவுது, and let it be done according to what you believe. நீ என்ன விசுவாசிக்கிறியோ அதன்படி நடக்க கடவுது. Let me say this again. மீண்டுமாக நான் சொல்கிறேன். He said, go. போ. Who is he saying go to? யாரிடம் அவர் போ என்று சொல்கிறார்? Maybe he's saying go to the sickness on that man's body. அந்த மனிதன்கிட்ட இருக்கிற அந்த பலவீனத்திற்கிட்ட சொல்லிருக்கலாம். Or he's telling the centurion go. இல்ல நூற்றுக்கு அதிபதி கிட்ட போ என்று சொல்லிருக்கலாம். But what is most important is this. ஆனா மிக முக்கியமானது என்னவென்றால், He says, let it be done as you believed. நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது. I want you to bow your hearts and I want you to begin to pray with me. இருதயத்தை தாழ்த்தி என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. Because Jesus is giving you the Rhema word. ஏனா இயேசு அந்த ரேமா வார்த்தையை உங்களுக்கு When you receive that word, நீங்க அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, use your breath, my friend. உங்களுடைய சுவாசத்தை உபயோகிங்க. Because your breath came from your God. ஏனா அந்த சுவாசம் தேவனிடமிருந்து உங்களுக்கு வந்தது. And that breath carries the word of God. அது தேவனுடைய வார்த்தையை சுமந்து சொல்கிறது. And his word will prosper wherever God sends it to. அந்த வார்த்தை எங்கே தேவன் அனுப்புகிறாரோ அந்த இடம் செழிக்க And தொடங்கும். Jesus is telling you this morning, இந்த காலை வேளையில தேவன் உங்களிடம் சொல்கிறார், go just as you believe. நீ விசுவாசிக்கிறபடியே போ. It will be done. அது உனக்கு ஆக கடவுது. So my sister, you have been praying for many என் years. சகோதரி அநேக வருடங்களாக நீ ஜெபித்துக் And God has கொண்டிருக்கிறாய். heard your prayer. தேவன் உன்னுடைய ஜெபத்தை And he's கேட்டிருக்கிறார். telling you, go, it
shall be done according to what you நீ believe. போ, அது உனக்கு அப்படியே ஆக கடவது. நீ My friend, my விசுவாசிக்கிறபடியே. brother, my sister, என் சகோதரியே, என் சகோதரனே, you're looking for that breakthrough. நீ அந்த உடைத்தெறிந்து But முன்னேறி that செல்ல breakthrough has not அனுபவத்துக்கு come போகணும். because you have not நீ surrendered. முழுமையாக சரணடையாத விதமாக You are happy with the அது submission. நீ வந்து And you're happy with just being a nominal Christian. ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக சாதாரணமாக ஒப்பு கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவனாக No, my இருக்கிறாய், sister, no, சந்தோஷமாக my இருக்கிறாய். brother, there are more things to happen. இல்லை என் சகோதரனே, சகோதரி, இன்னும் பெரிதான விஷயங்கள் And I நடைபெறும். want you to understand our God loves us. நம்முடைய தேவன் நம்மளை நேசிக்கிறார் And என்பதை He's புரிந்து telling கொள்ள you வேண்டும். what, like He told you last week. கடந்த வாரம் நான் சொன்னது போல He's telling you, come back to your first love. முதல் அன்புக்கு நேராக நீ வா. Come back to your first love, friend. முதல் அன்புக்கு நேராக வாங்க என் The சகோதரனே. same song that David sang. தாவீது பாடின அதே பாடல். He sang, restore unto me எனக்குள்ளாக மீண்டுமாக கட்டுங்க the joy of thy salvation. என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை. Let us sing that, my friend, my brother. நாம் பாடுவோம் என் I want you to bow your heart right now. Because you lost that joy, friend. ஏன்னா அந்த சந்தோஷத்தை இழந்து Get போயிருக்கீங்க. back to the wells of salvation. அந்த ரட்சிப்பின் ஊற்றண்டை Come, my கடந்து sister, வாங்க. begin to sing. நம்ம பாட தொடங்கலாம். Renew our right spirits, Lord. Create in us. Oh, Father. We've come in our weaknesses, in our frailties to you, Lord. And we say, cleanse our heart. இருதயத்தை ஆண்டவரே Cast us not away, Lord. எங்களை விட்டு விலகி போக வேண்டாம் ஆண்டவரே. Strahal meni astahania. Take not thy Holy Spirit away from us, O Lord. பரிசுத்த ஆவியானவரை விட்டு எடுத்து போடாதீர்கள் ஆண்டவரே. Restore unto us, Lord, என்னை மீண்டுமாக கட்டுங்க ஆண்டவரே. the joy of thy salvation. உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை. Renew a right spirit within me. Create in me a clean. Come on, just sing it with us today. எங்களோடு இணைந்து பாடலை பாடுங்க. Because that is your chant, that is your prayer this morning. இந்த காலை வேளை அதுதான் உங்களுடைய ஜெபமாக Coming back to the Holy of Holies. பரிசுத்தருக்குள்ளாக நீங்க மீண்டுமாக Coming back to the first love of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் முதல் அன்புக்கு நேராக ஓடி வருவது. Because He loves you so much, friend. ஏன்னா அதிகமாக உங்களை அவர் நேசிக்கிறார். Renew a right spirit, Lord. Oh yes, Lord, cast me not away from thy presence, oh God. The almost stand in the gap for the brother, for that sister, Lord. ஆனா சகோதரிக்காக நாங்க நிற்கிறதா இருக்கணும். The one who's lost their joy. அந்த சந்தோஷத்தை இழந்து போனவங்க. The one who needs restoration. மீண்டுமாக கட்டப்படுகிற அந்த நபர்களுக்கு. And you are a God of restoration. நீங்க மீண்டுமாக கட்டுகிற ஒரு தேவன். And I speak for that brother and that sister in our church, இந்த Lord. சபையில் இருக்கிற அந்த சகோதரிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். To those who are hearing my voice, Lord, என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் we say, Lord, go. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க போ. And we say, according to what they believe, let it be done. நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது. And we thank you for this time, Lord. இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you for the victories you're giving our people. எங்களுக்கு கொடுக்கிற வெற்றிக்காக நன்றி. Thank you for the restoration of their life, oh அவங்க Lord. வாழ்க்கையில ஒரு மீண்டுமாக கட்டப்படுகிற விஷயங்களை And especially the joy of the Lord. உங்களுடைய சந்தோஷத்தை நாங்க கேட்கிறோம் And ஆண்டவரே. we thank you, Master, for your goodness. உங்களுடைய நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். I want you to quickly listen to me as we close. நாம் முடிக்கும் பொழுது நீங்க கவனிங்க எங்களை. There are 4 types of restoration. 4 படியான மீண்டுமாக கட்டப்படுவது. Restoration of your material loss. உங்க பொருளாதார இழப்பை மீண்டுமாக கட்டுவது. Restoration of positions that you may have lost. நீங்க உங்க ஸ்தானத்தை இழந்ததை மீண்டுமாக கட்டுவது. Restoration of physical healing. உங்களுடைய சரீரபூர்வமான பலவீனத்தை மீண்டுமாக கட்டுவது. And restoration of spiritual health. உங்களுடைய ஆவிக்குரிய பலனை மீண்டுமாக கட்டுவது. And now there are 4 steps to restoration. மீண்டுமாக கட்டுவதற்கு 4 படிகள். The first one முதலாவதாக is surrender. முழுமையாக
சரணடைவது. Let me put it this way. The first step for restoration is surrender. முதலாவது மீண்டுமாக கட்டப்படுவதற்கு முதலாவது படி நாம் சரணடைவது. The second step for restoration is the operation of your faith. உங்களுடைய விசுவாசத்தை இயக்குவது இரண்டாவது படி. That means if you believe, it will happen. அப்படி என்றால் நீங்க விசுவாசித்தால் அது நடைபெறும். The third step of your restoration உங்களை மீண்டுமாக கட்டுவதில் மூன்றாவது படி is righteous anger. நீதியின் கோபம். In other words, when will you stop agreeing with the devil? நீங்க பிசாசோடு ஒத்து போகாத பொழுது அந்த கோபம் வரும். And the fourth step நாலாவது படி is the spoken word carried by the breath of God within you. உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய சுவாசத்தோடு இணைந்து பேசுகிற வார்த்தை. Because that breath is so powerful. ஏனா அந்த சுவாசம் வல்லமை உள்ளது. It is that breath that keeps you and I alive today. உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிற சுவாசம். And the word I spoke to you comes from that same breath. நான் இன்றைக்கு பேசின வார்த்தை அதே சுவாசத்திலிருந்து தான் வந்தது. It is the breath of God that's flowing out of all our lives. நம் வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த சுவாசம் இருந்து வெளிவருவதாக இருக்கிறது. My brother, my sister. என் சகோதரனே சகோதரி. David sang, "Restore unto me the joy of my salvation." தாவீது பாடினாரு, எனக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தோஷத்தை நிலைவரமான ஆவி எனக்குள்ளாக வைங்க. And I will tell each and every one of you, உங்களிடம் நான் சொல்கிறேன், go and pull the joyful waters of salvation out of its well. அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க மொண்டு எடுத்துக்கொள்ளுங்க. So let's bow our hearts this morning. இந்த காலைவேளை உங்க இதயத்தை தாழ்த்தி. Father, we come to your throne of grace. பிதாவே, உம்முடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு நேராக You are our restorer. நீங்க தான் எங்களை கட்டுகிறவர். Every person in the Bible has been restored, Lord. வேதத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் மீண்டுமாக கட்டப்பட்டார்கள். And you are restoring us as we speak. நாங்கள் பேசுகிற பொழுது எங்களை கட்டிக் கொண்டிருக்கிறீர். You are giving us the Rhema word carried by your breath which comes out of us. எங்களுக்குள்ளாக இருந்த அந்த ரேமா வார்த்தை உங்க சுவாசம் மூலமாக வெளிவதற்காக You are teaching us how to operate in faith like the centurion. எப்படி ஆண்டவரே அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அந்த விசுவாசத்தில் இயக்கினாரோ அதே போல நாங்களும் இயங்க எங்களுக்கு கற்றுத் தந்ததற்காக And you are teaching us to fully surrender to your ways. முழுமையாக உங்க வழிக்கு எங்களை அர்ப்பணிக்கும்படியாக சரணடையும்படியாக Thank you for the victories that we will have. எங்களுக்கு கொடுக்கிற வெற்றிக்காக நன்றி ஆண்டவரே. In Jesus' mighty, matchless and precious name. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில். Amen and amen and amen. Amen, amen. The Lord God leads you back to the joy of the Lord. இந்த தேவன் மீண்டுமாக தேவனுடைய அந்த அன்புக்கு தேவனுடைய சந்தோஷத்திற்கு நேராக உங்களை இழுத்து Come செல்வார். back quickly. மீண்டுமாக ஓடி வாங்க. Let the Lord bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. 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 And the benediction. Bless the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. Amen. 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 Thank you for joining us. எங்களோடு இணைந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the worship team. ஆராதனை குழுவினருக்காக நன்றி. And I'm glad that you will join us next week as well. அடுத்த வாரமும் எங்களோடு இணைந்து கொள்வீர்கள் என்று நான் சந்தோஷமாக So சொல்கிறேன். I just want to thank the whole team for all the hard work. எல்லாரும் கடினமாக உழைத்த இந்த முழு குழுக்கு நன்றி செலுத்துகிறோம். And behind the scenes we have John Benson who's doing all the hard work. இதற்கு பின்பாக ஜான் பென்சன் நிறைய கடினமான வேலையை செய்கிறார். So thank you team for a great work. உங்களுடைய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். God bless you and have a great week ahead. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Amen. Amen. Come on. I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிறருக்கும் ஆசீர்வாதமாக Come on, one more இருப்பேன். time, nice and loud. I am blessed and I shall be a blessing. Wait. It has to come from the breath of God and you say it nice and loud. I am blessed and I I shall be a blessing. Amen, amen and amen. Amen.